சூப்பரா பூ மாதிரி வந்துருக்குது பாரு டேய். இந்த மாதம் எங்கள் ஊரில் ரேஷன் கடையில் பாமாயில் தரல, அதனால செக்கில் ஆட்டினா சுத்தமான கடலையே ஊற்றிக்கிறோம். எஸ்எஸ் ஆயிடலாம். இந்த மாதிரி நல்லா ஆழமாக கீத்து போட்டால் தான் சாம்பார் நல்லா ஊறி. ஹாய் காய்ஸ், நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா ஏரியில் பிடிச்ச ஜிலேபி மீனை அருமையாக மண் சட்டியில் குழம்பு வச்சு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க பண்ணலாம். இஞ்சி பூண்டை வச்சுக்கிறோம். இஞ்சி பூண்டு வாசனை தூக்குதே. தக்காளியை சுட்டி எடுத்துக்கலாம். அந்த 2 தக்காளி எடுத்து கீழே போட்டுருக்கு. இல்லை ஒன்றும் வேண்டாது, இந்த தீனும் அது மேலே பொரியல் வெளியே வரணும். கழுவி எடுத்துக்கிறோம். தீச்சு தக்காளியை சுட்டதே தீச்சுது, எல்லாம் ஒன்று தான். குழம்பு மசாலா மீனில் நல்லா ஊற ஆழமாக கீத்து போட்டு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லா ஆழமாக கீத்து போட்டால் தான் சாம்பார் நல்லா ஊறி காரசாரமாக இருக்கும். சுட்டு வச்ச தக்காளியை நல்லா ஜூஸ் போட்டு எடுத்துக்கிறோம். மண் சட்டியை வச்சுக்கலாம். இந்த மாதம் எங்கள் ஊரில் ரேஷன் கடையில் பாமாயில் தரல, அதனால செக்கில் ஆட்டினா சுத்தமான கடலையே ஊற்றிக்கிறோம். எஸ்எஸ் ஆயிடலாம். சாரி, எஸ்எஸ் 1/2 லிட்டர் பாக்கெட் ஆயில். சரி, போய் சொல்லிவிடுங்க சேனலில். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இன்னொன்று போடணும், பத்தாது நல்லா சாம்பார். சுட்ட தக்காளியா ஊற்றிக்கலாம். கல் வரல இடிச்சு எடுத்துக்கினா இஞ்சி பூண்டு விழுது, அப்படியே பானையில் விழுது. பானை சட்டி. ஐயோ சாவி. மணக்கு மஞ்சளை தூவிக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகா தூள் போட்டுக்கலாம். அருமையான தக்காளி சட்னி ரெடி. இந்த புளியை கரைச்சி வச்சுக்கணும். இப்போ அதை ஊற்ற போகிறோம். சமைக்கும் போது தான் தெரியுது இப்போதான் அம்மாவோட மகிமை. ஆமாம், ஜெயலலிதா அம்மா இல்லை, நம்பி விட்டாம்மா, எல்லாரும் விட்டாம்மா. நம்ம நல்ல மூடி பொசுங்கிச்சுடா. நம்ம அர்ஜுனுக்கு காட்டு முடி பொசுங்கிச்சு. அவ்வளோ வெறி. தேவையான அளவு கரம் மசாலா போட்டுக்கலாம். தேவையான அளவு தான் போட்டுக்கோங்க. இதில் இருக்கிற ஸ்பூனு அதை பார்க்கல. நம்ம அட்மினுக்கு கை சுட்டதில் ஸ்பூனு எதுவுமே தெரியாது, கத்தியில் போட்டுக்கிறாரு. கரம் மசாலாவோட ஒரு கலக்க போகிறோம். வாசனையும் அருமையாக இருக்குது. தனியாத்தூள் போட்டுக்கலாம். வாசனை தேவையான அளவு போட்டுக்கலாம். மறந்துட்டியா? உப்பு காரம் பார்க்கலாம். நல்லாவே புளிப்பாக அருமையாக இருக்குது. நல்லா கொதிச்சிச்சு. ஜிலேபி மீனை போட்டுக்கலாம். நல்லா கீத்து போட்டிருக்கோம். நம்ம சாம்பார் மாதிரி மீன் வேகத்துக்குள்ளே வச்சிடணும். போட்டுணும்.
நல்லா வாசனை கம கம கமன்னு இருக்கு. நல்லா மெலாக்கா திருப்பணம்னா தான் மீன் உடையாமல் வரும். நல்லா கொஞ்சம் புஷ் பண்ணணும் மசாலா நல்லா ஒன்று. அது போயிடும்ல. ஃபைனல் டிச்சா கருவேப்பிலை மேலே தூவிக்கலாம், வாசனையாக இருக்கும். என்ன பண்ணு கொத்தமல்லி இல்லை, கருவேப்பிலை வாசனையாக இருக்கும் கடைசியில். சூரிய வச்ச மீன் தெரியுதா? சூப்பர் சூப்பரா வாசனை நல்லா இருக்கும். அந்த மண் சட்டிக்கு அதுக்கும் அம்மா அருமையாக இருக்குது பாரு வாசனை. திருப்பணும் மீனை திருப்பணும் விட்டு போகணும். பாருங்க அருமையாக வெந்துட்டு இருக்குது மீன். இறக்கிடலாம். இருக்குதுப்பா வாசனை. வாசனை நல்லா வருது. நானா காத்துக்கு இன்னும் கூட அந்த கொதி அப்படியே வந்து இருக்கு பாருங்க. சூடு அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இனிமேல் மண் சட்டி தான். தலைவாய் இலை போடலாம்ப்பா. பந்திக்கு முன் உக்காந்துடலாம் வாங்க. ஊற்றலாமா? அடடா சூப்பராக இருக்குதுப்பா. சூப்பராக பூ மாதிரி வந்துருக்குது பாரு. டேய் எங்கே நாளை காணோம். ஆடாடா வாங்கிட்டு லாஸ்ட்டில் கீழே நிச்சது. அது குழந்தை குட்டி. காய்ஸ், ஏரியில் பிடிச்ச ஜிலேபி மீனை அருமையாக மண் சட்டியில் செஞ்சு வச்சுருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க. சாப்பிடுப்பா. மீன் ரொம்பவே அதிகமாக வந்துருக்குது. காரணம் கரையுது மாவு மாதிரிப்பா. ரொம்ப வந்துருக்குது. மண் சட்டி தான் காரணம். மண் சட்டியும் மீன் குழம்பும் அருமையாக இருக்குது. சாப்பாட்டுக்கு அந்த மீன் குழம்பு இன்னும் சூப்பர் டேஸ்ட்டு. இது ஒரு நாள் நைட்டு வச்சு 10 நாள் சாப்பிட்டோம்னா இன்னும் அருமையாக இருக்கும். சாப்பிட்லான்னு ஆசையாக தான் இருக்குது. பட் இன்றைக்கே முடிஞ்சிடும். சூப்பராக இருக்கு. என்ன செஞ்சோம்? மீன் குழம்பு. என்ன மீனா? ஜிலேபி. டேஸ்ட் அருமையாக இருக்குது. நல்லா கீத்து போட்டதுனால சாம்பாரில் நல்லா அந்த மசாலா ஊறி இருக்கு மீனில். பா பூ மாதிரி வந்துக்குதுப்பா. நல்ல ஒரு அருமையான டேஸ்ட். மீனை சப்பி எடுத்துட்டேன். எத்தனை மீன் சாப்பிட்டீங்க? ஒன்று தான். ஏன்னா இந்த இருந்துங்க 5 6 தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ். தேங்க்யூ காய்ஸ்.